ஆன்மீகவாதியா வரக்கூடிய தருணமும் இருக்கு. பல கோயில் கட்டுவீங்க, கும்பாபிஷேகங்கள், தானங்கள், தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு தருணமும் இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்கார பெண்கள் தாங்க பாவம், உங்களை ஏமாத்திடுவார் உங்க கணவர். துலாம் ராசிக்கார பெண்களை கணவன் மாமியார் ஏமாத்திடுவாங்க, உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ விட மாட்டாங்க. அதனால கவனமா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு துலாம் ராசியில பெண் இருந்தீங்கன்னா பெண் ராசியா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. துலாம் ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா பெண் ராசியா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசியை கெட்டினீங்கன்னா ஒரு சில காலகட்ட வயசுல நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் வரும். எதிரியும் உங்களுக்கு இவங்களாத்தான் இருப்பாங்க. அதனால கவனமா இருக்குங்க. இல்லறம் கேட்கறது நல்லறமாவே அமையணும். கல்யாணம் கேட்கறது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு முறை வாழ்ந்தாலும் ஒரே மனைவியோட சந்தோஷமா அற்புதமா வாழ்ந்துட்டு போயிடணும். மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு மனுஷன் யோகங்கள் அடையிறதும் பிரபஞ்ச விதி அடையிறதும் அவனுடைய இல்லறத்தை வச்சுதான். அவன் இல்லறத்தை மனைவியை எவ்வளவு கலவை நேசிக்கிறாங்களோ, மனைவியை ராணி போல எவ்வளவு கலவு உச்ச நிலையில வச்சிருக்காங்களோ, ஆண்டியும் அரசனாவான். ஆண்டியா இருந்தவன் கூட தான் மனைவி மேல அளவு கடந்த பாசல ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்திருந்தா அந்த ஆண்டி அரசனாயிடுவான். மனைவியை நேசிங்க. உங்களுடைய பிள்ளை குட்டிங்களை, உங்களுக்கு பிறந்த பிள்ளை குட்டிகள் மேல ஆசை பாசம் வைங்க. உற்றார் சுற்றாரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க மேன்மைப்படுத்துங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றமே தரப்போகுது, கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளும் கந்த சாமியோடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.